கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். நம்பிக்கையோடு பக்தன் இப்படியா ஜெபிக்கிறார். தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டது. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை. அவர் மட்டும்தான் நம்ம மேல நினைவா இருக்கிறார். அவர் மட்டும்தான் நம்மளை விடுவிக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வந்தா போதும். நம்ம மேல நினைவா இருக்கிறார். அவர் மட்டும்தான் நமக்கு துணை. அவர் தான் நம்மளை விடுவிக்கிறார். என் தேவனே தாமதியாதையும், உடனே எனக்கு ஒரு விடுதலை வேணும்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்துகிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னுடைய சூழ்நிலை என்ன உமக்கு தெரியும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே அடுத்தது சொல்றாரு, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அவர் நம்ம மேலதான் நினைவா இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொண்டால் போதும். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். நீங்க மட்டும்தான்ப்பா என்னை விடுவிக்க முடியும். நீங்க மட்டும்தான்ப்பா என் மேல நினைவா இருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு துணையா இருக்கிறீங்க. எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் 24 மணி நேரம் நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா, அவர் ஜீவ சுவாசத்தை தந்தா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். அவர் கிருபையை தந்தா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். நான் அவனை கடைசி வரைய பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யாருனாலும் சொல்லலாம். ஆனா கடைசி வரைய நமக்கு உயிர் பிச்சை போட்டா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். 24 மணி நேரம் நம்மளோட வாழ்க்கையில தேவன் கிருபை தந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை. அதனால புதிய நாளிலும் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கும்போது நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா, அவர் தான் எனக்கு துணை, அவர் என் மேல நினைவா இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு உடனே ஒரு விடுதலை வேணும், தாமதியாதையும் அப்படி சொல்லி தாழ்த்துறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் சூழ்நிலை உமக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்துறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. புதிய நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன சொல்ல சரி, கர்த்தர் துணையா இருக்கணும். கர்த்தர் அப்பா விசேஷம் உங்க பிள்ளைகள் மேல நினைவா இருக்கிற கிருபைக்காக நன்றி. உங்க பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க போற கிருபைக்காக நன்றி. தாமதியாதே, உடனே எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. உடனே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. உடனே ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு திருப்தி ஆசிரியங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரலாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க, உங்களுடைய பாதங்களை காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. சகலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கரத்தில் அப்படிங்கும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லாருடைய வாழ்க்கையிலே குறைகள் குற்றலாவற்றை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். உங்க பாதங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு கர்த்தர் வேலி அடைத்து ஆசிரியங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அமிர்தமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.